நான் ஒரு சிங்கம், நீங்கள் ஒரு சிங்கம். ஆமே என்பதை நீங்கள் மறந்துடவே கூடாது. நீங்கள் நீதிமான்னா என்னன்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா சிங்கத்தின் தைரியம்ன்றது தானாக வந்துடும். உங்களை கூப்பிட்டு கேட்குறாரு, என்ன உங்கள் வாழ்க்கையில் நடக்கும்? தேவன் நல்லவர்னு ஒரு மனுஷன் சொல்கிறதுக்கு என் வாழ்க்கை என்னெல்லாம் நடக்குமோ அதுதான் என் நடக்கும். ஐயா தட்டுங்க சார் ஒரு தடவை. அதான் பாருங்களேன், எங்கெல்லாம் பிசாசு பயமுறுத்துறோம் அங்கெல்லாம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. அது தெரிஞ்சுக்காங்க. நீங்கள் பயப்படும் காரியத்தில் உங்களுக்கு அற்புதம் செய்கிற தேவன். இப்ப நீங்க கானான்ல மிகப்பெரிய அற்புதம் இருக்கு, ஆனா உள்ள வந்துடக்கூடாதுன்ற கண்டி பெரிய பெரிய ஆளை நிப்பாட்டி பயமுறுத்தினா. இது வந்து என்ன தெரியுது? எங்கெல்லாம் உங்களை ஜனங்கள் போகக்கூடாதுன்னு சொல்லி பயமுறுத்துறாங்களோ, எந்த செய்தியெல்லாம் கேட்கக்கூடாதுன்னு சொல்லி பயமுறுத்துறாங்களோ, அந்த செய்திக்குள்ளெல்லாம் உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஆசீர்வாதங்களும் அற்புதங்களும் வல்லமைகளும் ஒளிந்திருக்கிறது என்பதை நீங்கள் இரவு வேளையில கண்டுபிடித்துக் கொள்ள வேண்டும். தொடர்ந்து நீதிமான் என்கிற தலைப்பிலே நாம் நல்ல தேவனுடைய பிரசன்ஸில் இருக்கிறீங்க. ஏன்னா முள்ளுகளுக்குள்ளே நீங்கள் விதையாதிருங்கள் அப்படின்னு பைபிள் சொல்லுது. முள்ளுக்குள்ளே விதைக்கக்கூடாது, நல்ல நிலத்துல தான் விதைக்கணும். நான் நம்புகிறேன் இப்போ நீங்கள் நல்ல நிலமாக இருக்கிறீங்க. ஸோ தேவனுடைய அமர்ந்த மெல்லிய சப்தம் அது வந்து ரிலாக்ஸ்ட் மைண்டு தான் வந்து என்ன செய்யுது, அதை பெற்றுக்கொள்கிறது. தைரியமாக இருங்கள், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். திறந்த மனதோடு அமர்ந்திருங்கள். ஆமேன். எந்த நேரம் எவ்வளோ பெரிய அற்புதம், எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் நமக்கு நடக்கும் சொல்லவே முடியாது. கையை தட்டும்போது அவருக்கு ஆமேன், 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 ஆமேன். ஆகவே நீதிமானுக்குரிய லீகல் ரைட்ஸ் என்பதை பற்றி தொடர்ந்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். அதாவது நீதிமானுக்குரிய அதிகாரப்பூர்வமான உரிமைகள் என்கிற தலைப்பிலே நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிறோம். நீதிமானுடைய கேரக்டர்ஸ் அப்படின்னு கூட நம்ம அதை என்ன செய்யலாம், எடுத்துக்கொள்ளலாம். அதில் ஒன்று தான் பார்த்தோம். 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. ஒருவனும் தொடராதிருந்தும் துன்மார்க்கர் ஓடி போகிறார்கள். நீதிமானின் சட்டப்பூர்வமான உரிமைகள் இப்படிதான் நான் தொடங்கும்போது நீதிமானுக்குன்னு சட்டப்பூர்வமாக சில உரிமைகள் இருக்கிறது. ஓகே, அந்த உரிமைகளை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீதிமானுடைய குணங்களை கூட போன வாரம் பார்த்தோம். ஆமேன்னு சொல்லுங்கள். ஸோ இப்போ வந்து நீதிமானுடைய குணங்களில் ஒன்று, அதாவது அவனுடைய கேரக்டரில் ஒன்று, ஒருவனும் தொடராதிருந்தும் துன்மார்க்கர் என்ன செய்வாங்களாம், ஓடி போவார்கள். அடுத்து நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாய் இருக்கிறார்கள். தைரியமாய் சொல்லுங்களேன், இருக்கிறார்கள் அப்படின்னா இப்போ எப்படி சொல்கிறது, அவன் எப்போவுமே பொய் சொல்லிருந்தாயா, அவன் எப்போவுமே மாற்றி பேசுகிறவந்தாயா அப்படின்னா அதுதான் அவன் கேரக்டர். அந்த மாதிரி கர்த்தர் நம்மளை சொல்கிறாரு, நீதிமான் அவன் எப்போவுமே தைரியமாக தான் இருப்பான். அப்படி வராது. நல்லா பாருங்கள், இது வந்து கேரக்டர். இது வந்து ஆர்டிஃபிஷியலாக கொண்டு வர்றது கிடையாது. இது வந்து இயல்பாகவே நீதிமான் தைரியமாகவே இருப்பார்கள். ஆமை, நீதிமான்கள் சிங்கத்தை போல தைரியமாக இருப்பார்கள். சிங்கம் அப்படின்றத சொல்றாரு அவர். வாசிங்க திரும்ப. நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாய் இருக்கிறார்கள். நீங்க சிங்கத்தை மாதிரி தைரியம் அப்படின்னா நீங்க நேராக போய் யூடியூப்ல சிங்கம்னு அடிங்க. அந்த சிங்கத்தோட தைரியத்தை நீங்க யூடியூப்ல பார்த்தீங்கன்னா மிரண்டுட்டேன் நான். ஒருத்தர் யானை, ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், யானையிலிருந்து அதை குறி வைக்கிறான். இந்த சிங்கம் என்ன செய்யுதுன்னா நீங்கள் நம்பவே மாட்டீங்க, நான் கண்ணால் பார்த்தேன், தரையிலேருந்து அப்படியே தம்பி யானைக்கு மேலே இருக்கிற அடிச்சுட்டு வர ஒரு அடி. இதுதான்டா சிங்கம். கர்த்தர் சொன்னார், இதுதான்டா நீதிமான். நாமே துப்பாக்கி எடுத்து நீட்டுறான், அப்படி பயப்படாம முன்னாடி வருது. 2 தடவை சுடுறான். அது துப்பாக்கின்னு தெரியாதுன்னு நீங்கள் சொல்லலாம். 2 தடவை சுடுறான். அந்த சவுண்டை கேட்குது. ஒரு தடவை அவன் சுட்டது உடம்புல பட்டுருச்சு. அதோட வருதுங்க எகிரி. நான் ஒரு சிங்கம், நீங்க ஒரு சிங்கம். ஆமே என்பதை நீங்கள் மறந்துடவே கூடாது. நீங்க நீதிமான்னா என்னன்னு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா சிங்கத்தின் தைரியம்ன்றது தானா வந்துடும். அதான் தாவீது சொல்றாரு, எனக்கு எதிராக ஒரு பாளையம் இறங்கினாலும் அப்படின்னா ஒரு 10,000 பேர் வந்து இறங்கினாலும், நீங்க எத்தனை பேர் உங்க எதிரி? 10 பேர் இருப்பாங்களா?
உங்களை காலி ஒன்று நினைச்சிருக்கிற 10 பேர் இருப்பாங்களா? தாவீது சொல்றான், எனக்கு எதிராய் ஒரு பாளையம் இறங்கினாலும், என்மேல் ஒரு யுத்தம் வந்தாலும் என் இருதயம் பயப்படாது. கை தட்டுங்க. என் இருதயம் பயப்படாதுன்றான். நான் பயப்பட மாட்டேன்றதோட பயங்கரமான வார்த்தை, என் இருதயம் பயப்படாது. அவங்க சொன்னால் கேட்க மாட்டான் சார் அப்படின்ற மாதிரி. என் இருதயம் பயப்படாது. எத்தனை பேர் சொல்ல முடியும்? சார் பிரச்சனைலாம் வருது, ஆனால் பயப்பட மாட்டேன்து சார் இருதயம். இன்னொருத்தர் சொல்றான், மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். அப்ப சீக்ரெட் என்னன்னா, அவர் என் கூட இருக்கிறாரு. ஆமென். அவர் கூட இருக்கிறார். ஒன் மேன் வித் காட் இஸ் மெஜாரிட்டி. கை தட்டுங்க. ஆமென். எது சார் மெஜாரிட்டி? 1000 பேரா 10,000 பேரா? தேவன் எவன் கூட இருக்கிறானோ அவன் ஒரே ஒரு ஆளா இருந்தாலும் அவன் தான் மெஜாரிட்டி. கை தட்டுங்க. ஆமென், 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 ஆமென். ஸோ இப்போ எவ்வளோ பேர் உங்க கூட இருக்கிறாங்கலாம் முக்கியம் இல்லை, நீங்க தான் மெஜாரிட்டி. டிஎல் மோடி சொன்னார். அப்ப கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரு, அதனால அவன் சொல்றான், இருதயம் பயப்படாது அப்படின்றான். என் அன்புக்குரியவர்களே, ஓகே. ஸோ இந்த தைரியம் என்பது அவனுக்கு இயல்பாகவே நீதிமானுக்கு இருக்கும். பொல்லாப்புக்கு பயப்படேன். அதாவது இந்த நீதி அதனுடைய வல்லமை என்னன்னு நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பயம்னு ஒன்று என்ன செய்யாது, வராது. ஏன்னா அந்த நீதிமானுக்குள்ளே இருக்கிற நீதி அவனை தைரியசாலியாக மாற்றிடும். நீதிமான என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஒரு நீதிமானுக்கு இருக்கிற லீகல் ரைட்ஸு, சட்டப்பூர்வமான உரிமைகள் என்ன என்பது தெரிந்துவிட்டால் அவனுடைய கேரக்டர் இயல்பாகவே பயப்படாத ஒரு கேரக்டர் என்ன செஞ்சிடும், மாறி. பைபிள் சொல்லுது, அவர்கள் ஒளிமுக வாசலிலே சத்துருக்களோடு பேசுவார்கள். சத்துருவை பார்த்து பயந்தாலும் வரமாட்டான், ஈத்தாப்பில் உட்காந்து பேசுவானா. அந்த இடத்துக்கு தேவன் கொண்டு வருவார் உங்களை. மெடிக்கல் ரிப்போர்ட்ஸு உங்கள் முன்னாடி உட்காரும்போது நீங்கள் மெடிக்கலில் பெரிய ஸ்பெஷலிஸ்ட் முன்னாடி உட்காந்து பேசுவீங்க. தப்பு சார், நான் சொல்கிறேன் சார், இருக்காது சார், அது பேசுவீங்க உட்காந்து. டாக்டர்ஸ் கான்ஃபரன்ஸில் பேசுவீங்க, அவன் அசோசியேஷனில் பேசுவீங்க. மிகப்பெரிய சீஃப் டாக்டராக இருப்பார், அவர் முன்னாடி உட்காந்து சொல்லுவீங்க, இல்லை சார் ஒன்றும் இருக்காது, நீங்கள் இன்னொன்று எடுத்து பாருங்கன்னுவீங்க. இந்த தைரியம், இது நீதிமானுடைய ரியாலிட்டி. அவன் தைரியமாக தான் இருப்பான். நான் சொல்கிறேன், இந்த உலகம் எதிர்மறையான செய்திகளால் நிறைந்திருக்கிறது. தினமும் உங்களுக்கு 2 எதிர்மறையான செய்தியை கொடுக்கறதுக்கு பிசாசு அலாட் பண்ணி வச்சுக்கிற ஆட்களை. ஆனால் நான் சொல்கிறேன், நீங்கள் நீதிமானாக இருக்கும் பட்சத்தில் துர்ச்செய்தியை கேட்கிறதினால் நீதிமான் பயப்படான். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடமாய் இருக்கும். பைபிள் சொல்லுது, பொல்லாங்கனையும் அக்னி ஆஸ்திரங்கள் எல்லாம் அவித்து போடத்தக்கதாக. எத்தனை அக்னி ஆஸ்திரம் உங்க மேல எஞ்சாலும் நீங்க அடிச்சு வாங்கிட்டு கும்முன்னு நின்றுகிட்டே இருக்கும். விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாய் நில்லுங்கள். ஆமென் சொல்லுவோம். ஆகவே you should not be led by the information but by the spirit of God. நீங்கள் தகவல்களால் நடத்தப்படுகிறவர்களாய் இருக்கக்கூடாது, நீங்கள் ஆவியானவரால் நடத்தப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். தகவல்களால் நடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் அல்ல, தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கலாம், ஆனால் புத்திரர்கள் அல்ல. ஆனால் ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் புத்திரர்களாக இருக்கிறார்கள். ஆகவே அன்புக்குரிய பைபிள் சொல்லுது, நீங்கள் தைரியமாக இருக்க வேண்டும். தைரியமாய் தான் இருக்கணும்னு பைபிள் சொல்லுது. நீதிமான் தைரியமாக தான் இருப்பான்னு பைபிள் சொல்லுது. உங்கள் விசுவாசத்தோடு கூட தைரியத்தை கூட்டிக் கொள்ளுங்கள். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, விசுவாசம் வேற, தைரியம் வேற. நிறைய விசுவாசிக்கு தைரியமே இருக்காது. பாருங்க, 12 பேருக்கு விசுவாசம் இருந்துச்சு, கடல்ல நடந்தா ஆண்டவர் காப்பாற்றுவார்னு. ஆனா ஒரே ஒருத்தருக்கு தான் தைரியம் இருந்துச்சு. கையை தட்டுங்க. ஆமென். விசுவாசம் 12 பேருக்கு இருந்தாலும் ஒருத்தர் மட்டும் தைரியம் இருந்துச்சு. அந்த தைரியம் தான் அவனை கடல் மேல நடக்க வச்சுச்சு. என் அன்புக்குரியவர்களே, அவனுக்கு இருந்த தைரியம், கர்த்தர் என்ன காப்பாற்றுவார், ஒருவேளை நான் முகநாள் என்பது. என் அன்புக்குரியவர்களே, ஸோ உங்கள் தைரியத்தை பைபிள் சொல்லுது, மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதீர்கள். எப்படி வருது பாருங்க. இந்த தைரியத்துக்கு என்ன இருக்கான்?
மிகுந்த பலன் இருக்கான். மிகுந்த பலனுக்கு எதுவான தைரியம். நீங்கள் மட்டும் இந்த தைரியத்தில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய இடத்துல இன்னும் 2 ஸ்டெப்பு நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அங்கே ஒரு அற்புதம் நடந்திருக்கும். இப்படி ஏகப்பட்ட அற்புதங்கள் நீங்கள் அடுத்த 2 ஸ்டெப் வைக்காமல் விட்டனால மிஸ் பண்ணியிருக்கிறீங்க. இன்று முதல் அந்த எல்லா விதமான அற்புதங்களை பெற்றுக்கொண்டு வருவாங்க திரும்பி சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், 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 ஆமென். பிசாசு தன்னுடைய ஜனங்களை பயத்தினாலே நடத்துகிறான். தேவனோர் தம்முடைய ஜனங்களை விசுவாசத்தினால் நடத்துகிறார். அதாவது பாருங்களேன், எங்கெல்லாம் பிசாசு பயமுறுத்துறோம் அங்கெல்லாம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. அது தெரிஞ்சுக்காங்க. நீங்கள் பயப்படும் காரியத்தில் உங்களுக்கு அற்புதம் செய்கிற தேவன். இப்ப நீங்க கானான்ல மிகப்பெரிய அற்புதம் இருக்கு. ஆனா உள்ள வந்துடக்கூடாது என்ற கண்டி பெரிய பெரிய ஆளை நிப்பாட்டி பயமுறுத்தினான். இதுல இருந்து என்ன தெரியுது? எங்கெல்லாம் உங்களை ஜனங்கள் போகக்கூடாதுன்னு சொல்லி பயமுறுத்துறாங்களோ, எந்த செய்தியெல்லாம் கேட்கக்கூடாதுன்னு சொல்லி பயமுறுத்துறாங்களோ, அந்த செய்திக்குள்ளெல்லாம் உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஆசீர்வாதங்களும் அற்புதங்களும் வல்லமைகளும் ஒளிந்திருக்கிறது என்பதை நீங்கள் இரவு வேளையில கண்டுபிடித்துக் கொள்ள வேண்டும். எந்த ஒரு ஊழியக்காரனை குறித்தெல்லாம் ஓவரா உங்களை பயமுறுத்துறாங்களோ, அந்த ஊழியக்காரனுக்குள்ளாக உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஏதோ ஒரு சக்தியை தேவன் வைத்திருக்கிறார். அது பிசாசுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால அவன் என்ன செய்யறான்? உங்களை பயமுறுத்தி அந்த எல்லைக்குள்ள போக விடாம பண்றான். இப்படிதான் 45 லட்சம் இஸ்ரவேல் ஜனங்களை ஏனோக்கியரோட ஹைட் வெயிட்ட காமிச்சு அப்படியே பயமுறுத்தினான். இவையெல்லாம் பார்த்துட்டு வேணாம் பூசாரி என்னது பூஜையும் வேணாம், உன் பொங்கசோறு வேணான்ட்டாங்க. ஐயா பழமும் வேண்டாம், எங்களுக்கு பாலும் வேணாம், நாங்கள் செத்து நாளைக்கு பால் ஊற்றுற மாதிரி ஆயிடக்கூடாது. அதனால் நாங்கள் ஏதோ எங்களுக்கு கிடைக்கிற வாழைப்பழம் அன்னாச்சி பழம் அந்த நாயர் கடையில் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே போயிடுறோம். இது எங்களுக்கு வேணான்னு முடிவுக்கு வந்துட்டாங்க. ஆனால் 2 பேர் முடிவு எடுத்தாங்க. கையெழுத்து மணந்தால் மகாதேவி இல்லையில் மருண தேவி. 2 பேர் சொன்னா, நீ திரும்ப போறீங்களடா? ஆமா. போய் 500 வருஷம் வாழ போறியா? செத்துரும். சாகத்தானே போற, எகிப்தில் சாகுறேன் அங்க சாகுறேன்டாண்ணா. கையை தட்டுங்க. ஆமே. இன்னத்தை ஒண்ணுமே செய்யாம 100 வருஷம் வாழ்றதை விட எதையாச்சும் செஞ்சுட்டு ஆமா செத்து போயிடலான்ற முடிவு இல்லை. அவன் செத்துருவேன்னு அவன் சொல்லவே இல்லை. நான் என்ன சொல்ல வரேன், அப்படி சொன்னா கூட அது பி கிளாஸ் ஒரு சக்சஸ் தான். அது போனவன ரொம்ப நாள் வாழ்ந்துட போறானா? நான் தான் கேட்கிறேன். ஆமேன்னு சொல்லுங்க. ஆனா அவன் என்ன சொன்னா, நாம் அதை எளிதாய் சுதந்திரிக்கலாம், இப்பவே போலாம். அவர்கள் நமக்கு பிரெட்டு, அவன் நமக்கு உணவாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு போயிருச்சு. அவன் எவ்வளவு வெளிப்பாடுகளோட நியாயம் பாருங்க. அதனால நீ யாரும் வராட்டி பரவாயில்ல, நாங்கள் போறோம்டாண்ணா. உனக்கு கர்த்தர் சொன்னார், அவங்க 2 பேரும் வேறே ஆவியை உடையவர்களாய் இருந்தபடியினால், அல்லேலூயா சொல்லுங்க. வேற மாதிரி வாழ்க்கை நீங்க வாழணும்னா வேற மாதிரி ஆவி உங்களுக்குள்ள இருக்கணும். எல்லா பயல்களும் கிளடாயிட்டாங்க. ஆனால் இந்த காலப் மட்டும் 45 வயசுல அவனுடைய வயசை 80 ஆகி போச்சு. அவன் வயசை 45லே ஃப்ரீஸ் பண்ணிட்டாராம் தேவன். ஊழியக்காரர் சொல்றாரு, அப்படியே ஃப்ரீஸ் பண்ணிட்டாரு. வயசு 80 ஆயிடுச்சு, ஆள் மட்டும் 40 இருந்த மாதிரி இருக்கிறான். அவன் சொல்றான், அன்று மோசே என்னை அழைத்த போது எனக்கு என்ன பலன் இருந்ததோ அதே பலன் இன்றும் இருக்கிறது. 80 வயசுல சாட்சியை நான் சொல்லுவேன். கையத்தட்டு. ஆமே. 80 வயசுல சாட்சியை சொல்லுவேன். ரொம்ப ஆர்வமா இருக்கேன், எப்படா 50 வரும். ஆமா சொல்லலாம், எனக்கு 50 வயசு ஆயிடுச்சு. இப்படி இருந்து 50 வயசு சொன்ன எப்படி இருக்கு? இன்னும் ரொம்ப இல்லை, இன்னும் 4 வருஷம் தான், 5 வருஷம், எனக்கு வயசு 50. இது எப்படி இருக்கு சொல்லும் போதே ஒரு பெருமையா இருக்கும். ஆமா, அப்படி அப்பவும் ஜீன்ஸ் டிஷர்ட்டோட போயிட்டு வயசு 50, அடுத்து 60, 70, 80. அன்னைக்கு இருந்த அதே பலனும் அதே. ஏனென்றால் காலேப் அவன் வேற ஆவி உடையவனாக இருந்தான். நாம் இந்த உலகத்தின் ஆவியை உடையவர்களாக இருக்கும் வரைக்கும் இந்த உலகத்தில் நடக்கிறவைகள் உங்களுக்கு நடக்கும். ஆனால் நான் வேற ஆவி உடையவனாக இருக்கும்போது நீங்க உங்க பேச்சு, உங்க பார்வை, உங்க எண்ணம், உங்க சிந்தனை அத்தனையும் வேற லெவல்ல இருக்கும், டாப் லெவல்ல இருக்கும். 50 பேரும் இப்படி கீழே அணிவகுத்து துப்பாக்கியோட வந்துகிட்டு இருக்கும்போது நீங்க மேல வந்து டம்மு டம்மு டம்முன்னு குண்டை போட்டு போயிட்டே இருப்பீங்க. புரியுதா? உங்களோட வியூ, உங்களோட அட்டாக் எல்லாமே வேற மாதிரி இருக்கும். அல்லையா சொல்லுங்களேன். என்ன சார் பெரிய பிரச்சனை? 10 கோடி ரூபா பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. சொல்லுங்க. ஒண்ணுமே கிடையாது. நஷ்டம்னு ஒண்ணு கிறிஸ்தவனுக்கு கிடையவே கிடையாது. ஒரு நீதிமானுக்கு கிடையவே கிடையாது. நஷ்டம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. ஆவியானவர் பேசுற மில்லியனர்ஸ் விட்டு பேசும்போது சொன்னார், நஷ்டம் ஒண்ணு கிடையவே கிடையாதா.
ஒரு ரூபா நஷ்டம் கிடையாது. இன்னைக்கு நஷ்டம் பேசிட்டு இருக்கான் பாரு, அதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் போய் சொல்லு, அது அத்தனை ரிட்டர்ன் ஆகி வரப்போகுது இயேசு நாமத்தில். கையை தட்டுங்க. ஆமென் 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 ஆமென். என் வாழ்க்கையில் நஷ்டம்ன்றதே கிடையவே கிடையாது, கிடையவே கிடையாது. அத்தனை விதைகள் தான், விதைகள் தான், என் விசுவாச விதைகள். என் அன்புக்குரியவர்கள் என்ன சொல்கிறேன் என்றால், வேற ஆவி வரும்போது நீங்கள் வேறு மனுஷனாகவே என்ன செய்கிறீர்கள்? மாறுகிறீர்கள். அதனால தான் கர்த்தர் சொல்றார், நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள், நீங்கள் உலகத்துக்கு உப்பாய் இருப்பீர்கள், நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருப்பீர்கள், உலகத்துக்கு வெளிச்சமாய் இருப்பீர்கள். நீங்கள் மலை மேல் இருக்கிற பட்டணம். மற்றவன் எங்க இருந்து பார்த்தாலும் உங்களை மற்றவனுக்கு ஒரு ஆசீர்வாதமான பட்டணமா, எல்லோருக்கும் பாரா என்ன எங்கள் தேவன் எவ்வளவு நல்லவர்னு காட்டுவதற்கு உங்களை அழைச்சிருக்கிறார். அதனால உங்க வாழ்க்கை என்ன நடக்கும்னா, தேவன் நல்லவர் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு என்னெல்லாம் நடக்குமோ அதெல்லாம் உங்க வாழ்க்கையில் நடக்கும். அவ்வளவுதான் 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 அவ்வளவுதான். உங்களை கூப்பிட்டு கேட்கிறாரு, என்ன உங்க வாழ்க்கையில் நடக்கும்? தேவன் நல்லவர்னு ஒரு மனுஷன் சொல்றதுக்கு என் வாழ்க்கை என்னெல்லாம் நடக்குமோ அதான் நடக்கும். ஐயா தட்டுங்க சார் ஒரு தடவை. அநேகர் தேவனுக்காக அதை இழந்தோம் இதை இழந்தோம் என்று பேசும்போது, தேவனுக்காக இவ்வளவு பண்ணியிருக்காங்க, இவங்க எவ்வளவு நல்லவங்க பாருங்க அப்படின்னு பட்டத்தை இவன் தட்டிடுறான் பாருங்க. ஆகவே தேவனுக்கு போகிற ஒரு மகிமையை நான் தட்டுவதற்கல்ல, என் வாழ்க்கையை பார்க்கிறவன் நான் நல்லவன் சொல்லக்கூடாது சார். சொல்லிட்டானா எங்கேயோ நான் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் சார். டிஎல் மூடி செய்தி கொடுத்து விட்டு திரும்பி வரும்போது சொன்னானா, சார் சூப்பர் செய்தி சார். நான் ஒருத்தன் டிஎல் மூடி சொன்னாராம், அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக தூங்கலையாம், ஆண்டவரே நான் எங்கே தப்பு பண்ணேன் எங்கே தப்பு பண்ணேன் எங்கே தப்பு பண்ணேன் அப்படின்னு. என் செய்தி சூப்பர்ன்ட்டானே ஆண்டவரே, என் செய்தி மேலே நின்றுச்சு அப்படின்னா. அடுத்த பிரசங்கம் பண்ணிட்டு வந்தா, நான் சொன்னேன், சார் சூப்பர் காட் சார். நானா எவ்வளவு அருமையான செய்தி என்று சொன்னவன் அடுத்த நாள் சொன்னானா, எவ்வளவு அருமையான தேவன் தானா. அங்கேதான் உங்கள் செய்தி வெற்றி பெறுகிறது. உங்கள் செய்தியை கேட்கிறவர்கள் சிறப்பான செய்தி என்று சொல்லும் வரைக்கும் நீங்கள் தோல்வியில் இருக்கிறீர்கள். சிறப்பான தேவன் அவர் என்பதை உங்கள் செய்தி காட்டும் என்றால், உங்கள் வாழ்க்கை காட்டும் என்றால், நான் சொல்லுகிறேன் நீங்கள் சரியான பாதையில் இருக்கிறீர்கள். உங்கள் செய்தியை கேட்கிறவர்கள் தேவன் எவ்வளவு நல்லவர் பாருங்க அப்படின்னு சொல்லணும். நீங்க டம்மியாவே இருந்துட்டு போங்க, அவர் ரம்மியா இருக்கட்டும். எதுக்கு நீங்க உங்களை ரம்மியா காட்டுறீங்க? உங்களை பாவியின் மக்கள் சொல்லிட்டு போட்டோம். ஆனால் பாவியை நேசிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் எவ்வளவு நல்லவன் ஜனங்கள் சொன்னா என்ன பாவினே சொல்லிட்டு போட்டு, எனக்கு அதை பத்தி பிரச்சனையே கிடையாது. நான் நல்லவன் என்று பேர் வாங்குறதுக்கு என்னோட முயற்சியே கிடையாது. என்ன முயற்சி எல்லாம் என்னையே தேவன் ஆசீர்வதிக்கிறார்னா ஒன்னு ஆசீர்வதிக்க மாட்டாரா? அந்த இடத்துக்கு கொண்டு வந்துருங்க அவனை, போதும். இதுதான் நான் சிறுகவும் அவர் பெருகவும். ஆகவே நண்புக்குரியவர்களே, இந்த வேற ஆவியுடையவனாய் காலை பிறந்தான். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே தேவனுடைய வார்த்தையை கேட்கிற இந்த நேரத்தில் அந்த வேற ஆவியை உள்ளுக்குள்ளே இருக்கிற அதை வெளிப்படுத்துவாராக, அதை இன்னும் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாராக, கன்ஸ்ட்ரக்டிவ் அதை மாற்றுவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என் அன்புக்குரியவர்களே, ஆகவே நம்முடைய தைரியத்தை பெருக்கிக் கொள்ளுங்கள். பைபிள் அப்படிதான் சொல்லுது. ஆமீன் சொல்லுவோம். ஒரே வசனத்தை மட்டும் நான் வாசிக்க விரும்புகிறேன். மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். எபிரேயர் 10:35. ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். இங்க பாருங்களேன், நீங்க நீதிமான், நீங்க தைரியமா இருக்கும்போது அதுக்கு பலன் எவ்வளவு இருக்கான்? மிகுந்த பலன் இருக்கான், மிகுந்த பலன் இருக்கான். அந்த தைரியத்தை விடவே கூடாது, விடவே கூடாது. ஏன்னா அந்த தைரியம் தான் உங்களுக்கு நிறைய ஆசீர்வாதத்தை கொண்டு வர போகிறது. ஆமென் சொல்லுங்க. ஸோ இந்த தைரியம், இந்த உலகம் எதிர்மறையான ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது, எதிர்மறையான காரியங்களை உங்களுக்கு கொண்டு வரும்போது, நீங்கள் உள்ளே கன்ஸ்ட்ரக்டிவா தேவனாலே உறுதிப்படுத்தப்பட்டவர்களால் நீதிமான் என்பதை புரிந்து கொண்டவர்களாக இருப்பீர்கள் என்றால், நான் சொல்லுகிறேன், நீங்கள் சிங்கத்தை போல தைரியமாய் இருப்பீர்கள். இந்த உலகத்தின் செய்தியில் உங்களை என்ன செய்யாது? உங்களை டிஸ்டர்ப் பண்ணாது. ஆமென் சொல்லுங்க. நான் சில நாள் நல்லா இருக்கேன் சார், சில நாள் நான் டல்லாக இருக்கேன் சார் அப்படின்னா, நீங்கள் தகவல்களால் நடத்தப்படுகிறீர்கள். ஆனால் நீங்கள் தேவனால் நடத்தப்படுவீர்கள் என்றால், நான் சொல்கிறேன், நீங்கள் எல்லா நாளுமே நன்மையும் கிருபையும் உங்களை தொடரக்கூடியவர்களாகவே என்ன செய்வீர்கள்? இருப்பீர்கள். ஆமென். பிதாவே, இன்று முதல் நான் தேவனால் நடத்தப்படுகிற மனுஷியாய் இருப்பேனாக.
ஆமேன் சொல்லுவோம். ஆமேன். ஆகவே என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய தைரியத்தை வளர்த்து கொள்வதற்கான ஒரு 7 விஷயங்களை நான் உங்கள்கிட்ட பேசணும். 7 தான் இருக்குன்னு கிடையாது. பைபிளில் 70 இருக்கும், 700 இருக்கும், எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். நான் பேசுகிற வந்து ஒரு 7 பாயிண்ட் பேசலாம்னு நினைக்கிறேன். என்னென்னா வந்து பிரேவ் மேன், இந்த பூமியில் பிரேவ் ஹார்ட். அப்படி ஒரு ஹாலிவுட் படம் இருக்குல்ல, பிரேவ் ஹார்ட். ஆமாம், யார் நடித்தது? இல்லை பிரேவ் ஹார்ட். எல்லாம் சொல்லுங்கள், பிரேவ் ஹார்ட். சிங்கத்தின் இருதயமுடையவர்களாக இருக்கத்தக்கதை கர்த்தர் உதவி செய்வாராக. ஸோ பைபிளில் தைரியமாக இருந்தவனெல்லாம் ஏதோ சில விஷயங்களை புரிந்து கொண்டவர்களாக இருந்தார்கள். நீங்கள் அவ்விதமாய் புரிந்து கொண்டவர்களாக இருக்கும்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் சொல்லுவோம். ஆமேன். முதலாவது, உங்கள் தைரியத்தை வளர்த்துக் கொள்வதற்கான முதல் காரியம் என்னவென்றால், நீங்கள் நம்பர் 1 சுத்த மனசாட்சி உடையவர்களாய் இருங்கள். நம்பர் 1 சுத்த மனசாட்சி உடையவர்களாக இருங்கள். அதாவது கிறிஸ்துவுக்குள்ளாக நான் வந்து எவ்வளவு சரியான ஆள், எவ்வளோ பெரிய நீதிமான் என்பதை புரிந்து கொண்டவர்களாய் நீங்கள் இருக்கும்படி அழைக்கிறேன். வாசிப்போம். 1 தீமோத்தேயு 3:9. அப்படி மெதுவாக வேகமாக போவோம், வாங்க. விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனசாட்சியிலே காத்து கொள்கிறவர்களாயும் இருக்க வேண்டும். பைபிள் சொல்லுது, இட் இஸ் எ சீக்ரெட். விசுவாசத்தின் ரகசியம். சிலர் பாருங்க, ரொம்ப ஃபெய்த்தில் டாப்பில் இருப்பாங்க. அவங்க வேலையிலலாம் ரொம்ப பயங்கரமாக இருக்கும், நல்லா போயிட்டுருக்கும். அவங்க ஃபெய்த்தில் அப்படி இருக்கிற காரணம், அவங்களுக்குள்ள ஒரு சுத்த மனசாட்சி இருக்கும். நல்லா தெரிஞ்சாங்க, அவர்கள் செயல்கள் சுத்தம்னு நீங்கள் தப்பாக ஜட்ஜ் பண்ணக்கூடாது. அவர்கள் மனசாட்சி சுத்தமாக இருக்கும். ஆமேன்னு சொல்லுங்கள். இந்த சுத்த மனசாட்சிக்கும் விசுவாசத்துக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. இந்த சுத்த மனசாட்சி எப்போ வருதுன்னா, கிறிஸ்து சிலுவையில் என்ன செஞ்சு முடித்தார் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்றால் நீங்கள் சுத்த மனசாட்சியுடையவர்களாக இருப்பீர்கள். இந்த சுத்த மனசாட்சி என்ன செய்யணும், உங்களுக்கு மிகப்பெரிய தைரியத்தை கொடுக்கக்கூடியதாய் இருக்கும். ஸோ முதல் விஷயம், தைரியத்தை உடைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் நீ பாவி என்கிற சப்தம்தான் முதலாவது உங்கள் தைரியத்தை உடைக்கக்கூடிய மிகப்பெரிய பிசாசின் ஆயுதம். ஆனால் எப்போ நீங்கள் நாம் பாவி இல்லை என்கிற இடத்துக்கு நீங்கள் வர்றீங்களோ அப்போ நீங்கள் தைரியம் உள்ளவர்களாய் மாறுகிறீர்கள். ஸோ தைரியமாக இருக்கிறதுக்கு முதல் ரகசியம், நாம் பாவி இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொண்டவர்களாய் இருக்கும் பட்சத்தில் நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற பயங்கள் வாய்க்காததாய் போகும். ஆமேன்னு சொல்லுவோம். இப்போ பாவி அப்படின்ன உடனே இன்னைக்கு மறுபடியும் நான் சொல்கிறேன், நீதிமான் என்ற உடனே இன்றைக்கு கிறிஸ்தவ உலகம் முழுவதும் நீதிமான்னா யார் அப்படின்னா, சன்மார்க்க நெறிகளை கொண்டு வந்து இதுதான் நீதிமானுக்கு ஒரு அடையாளம்ன்றாங்க. தயவு செய்து மறுபடியும் தான் நான் சொல்ல வரேன், செயல்களிலே சுத்தமாக இருப்பது சன்மார்க்க நெறி. செயல்களிலே சுத்தமாக இருப்பது சன்மார்க்க நெறி. ஆனால் செயல்களோடு சம்பந்தப்பட்டதல்ல நீதிமான் என்பது. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். புரியுதா உங்களுக்கு? சன்மார்க்கம் வேற, துன்மார்க்கம் வேற. சன்மார்க்கத்தை பேசும்போது நீதிமான் பேசவே மாட்டார் தேவன். சன்மார்க்கனையும் துன்மார்க்கனைனாரு. சன்மார்க்கனும் துன்மார்க்கன் இவங்க 2 பேரும் ஆப்போசிட் குரூப். ஆனால் இவங்க 2 பேரும் ஒரே கேட்டகரிக்குள்ள வராங்க. என்ன கேட்டகரி தெரியுமா? பாவி. பாவிக்குள்ளனா சன்மார்க்கன் துன்மார்க்கன் இருக்கான். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். சன்மார்க்கன், அடுத்து துன்மார்க்கன். சன்மார்க்கன்னா இப்ப நீங்க நீதிமான் யாருன்னு நான் சொல்ல வரேன் உங்களுக்கு. நீங்க இப்ப வந்து எல்லாம் என்ன சொல்லிட்டு இருக்காங்க தெரியுமா? இந்த சன்மார்க்கனை தான் நீதிமான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. தப்பு தப்பு. சன்மார்க்கன் நீதிமான் கிடையாது. சன்மார்க்கன் என்பது பெர்ஃபெக்ட், எல்லாத்துமே ப்ராப்பராக செய்கிற ஆள், தப்பு செய்யாத ஆள், சிகரெட் குடிக்காத ஆள், தண்ணி அடிக்காத ஆள், தம் அடிக்காத ஆள். இவங்கெல்லாம் நீங்கள் நீதிமான் சொல்லிடக்கூடாது. அப்படி பார்த்தா வெளியில் இருக்க கொள்ள பேர் பரலோகத்துக்கு வந்துடுவாங்க. நீதிமான் வேற, சன்மார்க்கன் வேற. இவங்க இதையும் சொல்லுவாங்க, ஆமாம் சார் அப்பெல்லாம் இருந்தால் பரலோகத்துக்கு வர முடியும். அப்போ எப்படி இருந்தால் பரலோகத்துக்கு வர முடியும் அதை சொல்லு. அப்போ அப்படி இருந்தால் வர முடியும்னா அப்போ இப்படி இருக்கிறதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு அதை சொல்லு. ஏன் ஜனங்களை குழப்புற? அதாவது ஜனங்கள் சன்மார்க்க நெறியை வந்து நீதிமானுக்குரிய கேரக்டராக சொல்கிறனால தான் சர்ச்சுக்குள்ளே இருக்க நிறையா பேர் நான் நீதிமான் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். என் அருமை சகோதரனே சகோதரியே, இன்னைக்கு வந்து இப்படிலாம் இருக்கணும்னு இன்னைக்கு பேசப்படுகிற விஷயங்கள் எல்லாம் சன்மார்க்க நெறிகள். இந்த சன்மார்க்க நெறி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் போய் வந்து வெளியில் போய் நிறையா இதில் பார்க்கலாம். ஆனால் இயேசு மட்டும்தான் நீதிமான் என்கிற வார்த்தையை வேதம் பயன்படுத்துகிறது. சன்மார்க்கன் துன்மார்க்கன். நல்ல செயல்களை செய்பவன் சன்மார்க்கன், தீமையான செயல்களை செய்பவன் துன்மார்க்கன். கொலை செய்கிறவன், கொள்ளையடிக்கிறவன், பேங்கை கொள்ளையடிக்கிறவன், வந்து போகும்போது செயின் அத்துட்டு போகிறவன், பொய் சொல்கிறேன், ஃப்ராடுத்தனம் பண்ணுறேன், பித்தலாட்டம், எல்லாம் துன்மார்க்கன். இது எதுவுமே செய்கிறவன் சன்மார்க்கன்.
ஆனால் இவங்க 2 பேரும் ஒரே ஆளோட பிள்ளைகள். யாருன்னா பாவி. பாவியோட பிள்ளைகள் தான் சன்மார்க்கணும் துன்மார்க்கணும். இங்க நீதிமன்ற ஏரியாவே வரல. இவன் சன்மார்க்கனா இருப்பான், ஆனா இவனும் பாவி. இவன் துன்மார்க்கனா இருப்பான், இவனும் பாவி. பாவிக்குள்ள நல்லவன் சன்மார்க்கன், பாவிக்குள்ள கெட்டவன் துன்மார்க்கன். நீதிமான்றவன் இங்க வரான். நீதிமான் கைத்தட்டி வரதான் இருக்கு. ஆமென். இவன் டோட்டல் அந்த கான்செப்டுக்கு வெளியே வரான். நீங்க அவனை கொண்டு வந்துட்டு சன்மார்க்க நெறிக்குள்ள உள்ள கொண்டு வரக்கூடாது. சன்மார்க்கன் வேற, நீதிமான் வேற. பாவியை பேசும்போது நீதிமான பேசுவார் பாருங்க, சன்மார்க்கனை பேசும்போது துன்மார்க்கனை தான் பேசுவார். அதான் பைபிள் சொல்லுது சன்மார்க்கனும் துன்மார்க்கனுக்கும் ஒரே விதமாக நடக்கிறது. ஏன்னா 2 பேர் பாவின்ற கேட்டகரிக்குள்ள தானே இருக்காங்க. என்றைக்கு ஆதாம் பழத்தை புசித்தானோ அவன் பாவி ஆகிறான். அவனுக்கு பிறந்த பிள்ளைகள் எல்லாம் பாவிகள் தான். அதுக்குள்ள கொஞ்சம் பேர் சன்மார்க்கனா இருக்காங்க, கொஞ்சம் பேர் துன்மார்க்கனா இருக்கிறாங்க. உடனே சன்மார்க்க நெறியை வச்சு இவன் நீதிமானாலும் முயற்சிருக்கிறான். தவறு. யோபு ஒரு நீதிமான் அல்ல, யோபு ஒரு சன்மார்க்கன்.